ஏய், யார் பிள்ளைய பிச்சை எடுக்க விட்டேன் நான்? நீ பாத்தியா? நீ என்னை பற்றி பேசுறதுக்கு நீ யாரு? நீ யாரு? உனக்கு ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என் மகளை பேசுவேன், நான் பெத்த வயிற்றுல நான் பேசுவேன், என் மகனை நான் இதே என் மருமக எங்கே கேட்க சொல்லு. என் மருமக அவன் மகனை பேசுகிறாங்க, அவங்க என்னமோ பண்ணுறாங்க. அம்மாள் மகள் இன்னைக்கு பேசிக்கிடுவாங்க, நாளைக்கு கூடிக்கிடுவாங்க. என் மயன் சொன்னது கூட உங்கள் மாமியா என்னை இப்படி வஞ்சிக்கிட்டு இருக்கு, வீடியோவில் போட்டு வெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லதுக்கு அதுக்கு என் மருமக என்ன தெரியுமா சொல்லியிருக்கா? உன் அம்மா மகனை நீங்கள் என்னென்ன போங்க, நீங்கள் அப்படி செய்கிறீங்க, உங்கள் அம்மா உங்களை வீடியோவில் போட்டு உங்களை பேசுது. உங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்தா உங்கள் அம்மா எதுக்கு பேசணும்? அந்த பிள்ளை அந்த வார்த்தை தான் சொல்லியிருக்கா. ஏய், நீ யார் எனக்கு? என் பிள்ளைய ரெண்டையும் நம்ம எங்கள் வீட்டுக்கார பிச்சை எடுக்க விட்டு நாங்கள் சாப்பிட்டோமா? நீ பார்த்தியா? நீ இங்கே ஒரு சூர்யா, நன்றி கட்டவளை, மரியாதையாக இருந்துக்க. இவன் சண்டை ஓட்டா என் வீட்டுக்கு ஓடியாந்துடுறது, இவன் பேசிக்கிட்டா கொணைச்சிக்கிட்டா அவன் பேச்ச கேட்டுட்டேன். நீ பேசுறதுக்கு பெத்தவளை ஏண்டி கேட்குற நேரம்லாம் கையில் காசு கொடுக்குறான்டி பெத்த தாயி, என்னையும் நீ பேசுகிறடி. அவன் என்னை பிச்சை எடுக்க விட்டேன்னு கேட்டுருக்கேன். அவங்க ரெண்டு பேர்த்தையா உங்கள் அப்பனை நான் பிச்சை எடுக்க விட்ட மாடி? ஏய், அந்த மனுஷன் மூட சமைச்சுடி, மூட படியில் ஏறி 100 கிலோ பைய அப்படி அடிக்கும். நாங்கள் மனசார நான் பார்த்துருக்கேன். லாரியில் மூட சம்மந்தம் உங்களுக்கு சோறு போட்ட மனுஷன் என்ன கேட்குற? நேற்று நீ போகல, உன் புருஷன் என்ன சம்பாரிச்சு கொடுத்துருப்பான்? இவன்னு பேசுகிற ஏறு, இவனில் பேசினேன்னு வை, உன் நாக்கு அடிய போயிடும். அந்த மனுஷன் உன்னை தூக்கி தாராட்டி சீராட்டி உன்னை வளர்த்த மனுஷன். எந்த புறம்போக்கு ஏற்றுக்கிட்டு எங்களை பேசுறியா நீ? அந்த புறம்போக்கு ஏற்றுக்கிட்டு இங்கே வர நீ எல்லாம் என் மகளை தவிர உனக்கெல்லாம் யார் என்னன்னு கேட்காத. ஆனால் கூதி என்ன மயித்து கடை என்னை பேசுகிற? பிச்சை எடுக்க விட்டு பேசியிருக்க பிச்சைக்கார கூதி. நீ யாரா என்னை பேசுறதுக்கு பிச்சைக்கார பையில? உனக்கு எனக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? ஏய், மரியாதையாக இருந்துக்க. என் மயங்கிட்ட ராத்திரி என்ன போன போட்டு சொல்லிட்டேன். மருமக மயங்கிட்ட உங்கள் 2 பேர்த்தையும் நான் பிச்சை எடுக்க விட்டேன். நம்மளா அந்த பாலா பையன்கிட்ட நீ மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கேன். இன்னும் ராத்திரியை நான் போன போட்டு சொல்லிட்டு மான மரியாதை கெடுத்து போடுவேன். அங்கே லாரி வேலை வைக்கிற இடத்துக்கு வந்தேன்னா உன்னை கெடுத்துருவேன். மான மரியாதை கெடுத்து போடுவேன். நான் அதுக்கு தான் ஓயாமக்கு நேற்று இருந்து நான் ஃபோன் அடிக்கிறேன், நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டேன்றீங்க. ஃபோன்லேயாச்சும் என்ன பாப்பான் சின்ன பையன்கிட்ட யார் சொன்னால் கேட்குறக்கு நீ ஃபோன் எடுக்க மாட்டேன்றீங்க. இப்போ கொண்டு ஃபோன் அடித்து பார்க்குற எடுக்க மாட்டேன்ற. இவர் சூர்யா, நான் பெத்தவ இருக்க போய் தான் நீ பழுதுக்கு வந்துடுற. சண்டையை போட்டு நான் பெத்தவ ஆதரிச்சுக்கிறேன். இது என்னடி இவன் கூட சண்டை ஓட்டா இங்கே வந்துடுற, அவங்ககிட்ட பேசிக்கிட்டா எங்களை கேவலமாக பேசுகிற? என்னடி நியாயம்? மரியாதையாக இருந்துக்கங்க 2 பேரும். மரியாதை கெடுத்து போடுவேன்டா பழனிசாமி, மரியாதையாக இருந்துக்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை காலித்தா அறுத்து போடுவேன். என் பிள்ளைய 2 நான் பிடிச்ச எடுத்துக்க மாட்டோமாடா நாங்கள். நீ பார்த்தியாடா? நீ வேற கழுத்தை சங்காரம் பண்ணி போடுவேன் உனைய. நான் உன்னை ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு எங்கள் குடும்ப விஷயத்துக்கு வராதுன்னு ஆளுக்கு முன்னாடி வந்துக்கிருக்கேன். கழுத்தை குறக்குறன்னு அறுத்துருவேன்டா. தாய் வழி மரியாதை இருந்துக்கடா.